நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். 6/1/2017 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, துர்முகி வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி அஷ்டமி. ஆவுடையார் கோவில் ஸ்ரீ மாணிக்க வாசகர் ஊர்துவ தாண்டவ காட்சி. இரவு வெள்ளி யானை வாகனத்தில் பவனி. திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள், மதுரை ஸ்ரீ கூடலழகர் திருமொழி திருநாள் உற்சவ சேவை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திரம் ஹஸ்தம்.
வளமான வாழ்வுக்கு தேவையான வழிகளை திருமூலர் திருமந்திரத்திலே நமக்கு வழங்கியிருக்கின்றார். நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் மிக அழகாக பாடினார். அப்படி 3000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து நாம் முன்னேற தேவையான பல அருமையான கருத்துக்களை ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 ஆண்டுகள் 3000 பாடல்களை திருமந்திரத்திலே நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இதை அன்றாடம் ஒவ்வொரு திருமந்திரம் அழகாக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அதிலே 6வது தந்திரம் வியாமள ஆகமம் என்கின்ற வடமொழி ஆகமத்தினுடைய தமிழாக்கம் இது. இதிலே 2வது தலைப்பு திருவடிப்பேறு என்ற தலைப்பிலே 15 பாடல்கள் உள்ளன. அவற்றை தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் மிக அருமையான திருமந்திர சிந்தனை பாடல் 1593வது திருப்பாடல் தவநிலை. எவ்வாறு தவம் செய்ய வேண்டும் என்பதை சிவபெருமான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். உரையற்று உணர்வு அற்று உயிர் பரம் அற்று திரையற்ற நீர் போல் சிவமாதல் தீர்த்து கரையற்ற சத்து ஆதி 4ம் கடந்த சொரூபத்து இருந்தனன் சொல் இறந்தோமே. எவ்வாறு நம்முடைய 5 புலன்களை எல்லாம் அதன் வழியிலே விடாமல் அதை அடக்கி கொண்டு 5 அவித்தான் ஆற்றல்னு சொல்லுவார் வள்ளுவர். 5 புலன்கள் இருக்கு இல்லையா, அதாவது மூக்கு, கண்ணு, காது, உடல், இதெல்லாம் கட்டவிழ்த்து விட்டு விட்டால் அது தரிகட்டு பறக்கும். அது சொன்னதை கேட்காது. மனம் என்னும் அங்குசத்தால் அதை அடக்கணும். அப்படி அடக்குவது தான் தவம். அந்த தவத்தை சிவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த தவ நிலை எவ்வாறு இந்த பாடலில் சொல்லுகின்றார். உரையற்று மனித வாழ்க்கையிலே அதிகமான சக்தியை தினந்தோறும் நாம் செயல்படுவதால் இழக்கவில்லை, பேசுவதால் இழக்கிறோம். ஆகினால்தான் சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொன்னார்கள், மனிதனே எல்லையற்ற சக்தி உனக்கு இருக்கிறது. அதை நீ செயலிலே ஈடுபட்டால் நீ சிறப்பாக முன்னேறி வாழலாம். ஆனால் பேசி பேசி பேசியே உன்னுடைய சக்தியெல்லாம் வீணாக்குகின்றாய். எனவே வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் இரு, மாதத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம் இரு என்று நமக்கு சொன்னார்கள். அதுபோல தவம் என்பது பேசாத மோன நிலை, அதுதான் ஞான நிலை. உரையற்று பேசா அனுபூதின்னு சொல்லுவார் அருணகிரிநாதர். சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. சொல் அற, பேசாமல் இரு. உரையற்று உணர்வும் அற்று. மனிதன் என்பவன் உணர்வு உடையவன், மறக்கட்டே அல்ல. ஆனால் அந்த உணர்வுகளை அவன் அடக்கி கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது குக்கர் வைக்கிறோம், குக்கரில் ஏன் சாதம் வேகிறது என்ற ஒரு தத்துவத்தை தெரிந்து கொண்டாலே 5 புலன்களை அடக்க தெரிந்து கொள்வோம். குக்கரில் இருக்கக்கூடிய அந்த நீராவி இருக்கின்றதே, அது வெளியே எங்கும் செல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அரிசியை சாதமாக பக்குவப்படுத்துகிறது. அந்த கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது பழசாகி விட்டதென்றால் குக்கரில் அந்த நீராவி வெளியேறிவிடும். வெளியேறிவிட்டால் அந்த சாதம் உள்ளே பக்குவம் அடையாது. அதுபோல் நம்முடைய 5 புலன்களையும் நாம் அதன் வழியிலே விடாமல் அடக்க வேண்டும். அப்படி அடக்குகின்ற பொழுது உணர்வுகளை அடக்க வேண்டும், பேச்சை அடக்க வேண்டும். நம்முடைய நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் திரையற்ற நீர் போல் திருமூலர் சொல்கிறார். அதாவது திரைன்னா அலைகள், அலைகளற்ற ஒரு ஆறு அல்லது குளம் எவ்வாறு அமைதியாக இருக்குமோ அதுபோல திரையற்ற நீர் போல், அதாவது அலைகளற்ற தண்ணீரை போல் அமைதியாக தவம் செய்ய வேண்டும். நீங்கள் பாருங்கள், கௌதம புத்தரை பாருங்கள், அப்படியே தவம் செய்கின்ற காட்சி நாம் பார்ப்பதற்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். மகாவீரரை பாருங்கள், அவர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி. அதுபோல் தட்சிணாமூர்த்தியை பாருங்கள், அவர் தவம் செய்த நிலையிலே மிகவும் மனத்தை அடக்கி கொண்டிருப்பார். அப்படி திரையற்ற நீர் போல் உரையற்று உணர்வுமற்று கரையற்ற 4 நிலைகளை கடந்து அந்த
சிவஸ்வரூபமாக நாம் மாற வேண்டும். எனவே சிவம்தான் இந்த தவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அப்படி அந்த திரையற்ற நீர்போல் அடங்கி மனதை நாம் ஒடுக்கி கொண்டு விட்டால் உள்ளத்துக்குள்ளே ஒரு ஆனந்தம், உள்ளத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஏற்படும். அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மேலும் மேலும் உயர்த்தும் என்று திருமூலர் மிக அழகாக குறிப்பிடுகின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. நீளாதுங்கஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜிநிகழதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூய. பராசரப்பட்டர் அருளிய இந்த தனியன் ஆண்டாளினுடைய சிறப்பையெல்லாம் காட்டுகின்றது. தன்னுடைய பூ மாலைகளாலும் பா மாலைகளாலும் எம்பெருமானை தன் வசப்படுத்தி கொண்டாள் என்பதனை இந்த பட்டர் போற்றி பரவுகின்றார். அப்படி எப்பேற்பட்ட பெருமைகளையெல்லாம் உடையது இந்த ஆண்டாள் நாச்சியாரினுடைய பக்தி என்று பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த ஆண்டாள் தன்னுடைய காதலனின் நடையழகை காண்பதற்கு ஆசைப்பட்டிருக்கின்றாள். இந்த உலகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய காதலனுடைய அந்த அழகை காண்பதற்கு ஆசைப்படுவது சாதாரணம் என்று நினைக்கின்றோம். அதற்கெல்லாம் முன்னோடியாக விளங்கிய காரணத்தால் தான் இன்றும் அப்படி ஒரு ஆசை தோன்றி இருக்கின்றது. இந்த ஆசைக்கெல்லாம் காரணம் பரமாத்மாவினுடைய நடையழகை இந்த ஜீவாத்மா காண ஆசைப்பட்டிருப்பதுதான் காரணம். அப்படிப்பட்ட 4 விதமான நடையழகு, ரிஷபத்தினுடைய நடை, யானையினுடைய நடை, புலியினுடைய நடை, சிங்கத்தினுடைய நடை. ரிஷபம் நடந்து வந்தால் கர்வத்தோடு இருக்குமாம். யானை மதிப்பு நிறைந்ததாக நடந்து வருமாம். புலி கோபத்தோடு நடந்து வரும். சிங்கத்தினுடைய நடையில் தேஜஸை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட நடையழகை எம்பெருமானே நீ காட்டும் முகமாக, நாங்கள் எல்லோரும் தரிசிக்கும் முகமாக நீ நடந்து வர வேண்டும் என்று கூறுகின்றாள். ஏனென்றால் கண்ணன் சொன்னானா, அதுதான் எழுந்துட்டனே, உங்களுக்கெல்லாம் என்ன வேண்டும் அங்கிருந்தே கேளுங்கள் என்று சொன்னானாம். அப்பொழுது கோதை தெரிவிக்கின்றாள், இல்லை, நீ வேறு பொய்யன் என்று சொல்லிக் கொள்கின்றனர், அதனால் அங்கிருந்து பேசாதே, இங்கே ஒரு சிம்மாசனம் இருக்கின்றது, அந்த சிம்மாசனத்திற்கு வந்து பேசு என்று ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை ஆண்டாள் வைக்கின்றாள். மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ ரெம்பாவாய். இந்த அலுவலகத்தில் சம்பள உயர்வு என்று போடுவார்கள். ஏதோ கடனுக்கு போட்டோம் என்பது போல எல்லாருக்கும் ஒன்று என்று போடுவார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருடைய திறமையை பார்த்து அவர்கள் செய்த வேலையை பார்த்து செய்ய வேண்டும் என்று நாம் கேட்பதற்கெல்லாம் முன்னோடி யார் என்றால் நம்முடைய ஆண்டாள்தான். அதனால் நீ என்ன செய்ய வேண்டும், ஒரு சிங்கம் மழை காலத்தில் குகையோடு ஒட்டி கொண்டது போல படுத்து கொண்டிருக்கும். அதற்கே ஞானம் ஏற்பட்டு விழித்து கொண்டு ஒரு முழக்கம் செய்யுமாம். அதுவரைக்கும் தமிழ் நூல்களிலெல்லாம் யானை மற்றும் இருக்கின்ற விலங்குகள் எல்லாம் கர்ஜித்தன என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டாள் எடுத்துக்கொள்ளுகின்ற வார்த்தையை பாருங்கள், மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்ட. அதன் பின்புதான் புலி முழங்கியது, சிங்கம் முழங்கியது என்று கூறுகின்றனர்.
அப்படி அழகான தமிழ் சொற்களை எல்லாம் கையாண்டிருக்கின்றாள் திருப்பாவையில். அது முழக்கத்துடன் எழுந்து வருகின்ற பொழுது அந்த முழக்கத்தை கேட்ட அளவிலேயே மற்ற விலங்குகள் எல்லாம் மடிந்து விடுமாம். அப்படிப்பட்ட கம்பீரம். அப்படி நீயும் எம்பெருமானே இந்த சிம்மாசனத்திற்கு வர வேண்டும், வந்து எங்கள் ஒருவருடைய தன்மையை பார்த்து ஆராய்ந்து உன்னுடைய அருளை கொடுக்க வேண்டும். தெளித்து விட்டது போன்றதான அறிவு தேவையில்லை என்று கூறக்கூடிய ஒரு தைரியம் மிக்க பெண்தான் நம்முடைய ஆண்டாள். ஏன் இந்த சிம்மாசனம் என்றால், இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டால் பொய் சொல்லக்கூடிய கண்ணனாலும் பொய்யே சொல்ல முடியாதாம். அதனால் இப்படி ஒரு சிம்மாசனத்திற்கு வா என்று கண்ணனை வலுக்கட்டாயமாக அழைத்து அருளை பெறக்கூடிய அற்புதமான பாசுரம் இந்த திருப்பாவை.